எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு எப்போது பொது சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்ற செய்தியை படித்தேன். தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருமாறிட்டாங்க. 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, இப்ப 4 முனை போட்டின்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு பெரிய கட்சியா எல்லாரும் பேசுறாங்க. பெரிய பெரிய மாநாடு நடத்துறாங்க, பெருசா மாஸ் காட்டுறாங்க. அவங்க கொடியில தான் யானை சின்னம் போட்டிருக்கு. அப்புறம் என்ன அவங்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கணும் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம். டிவிகே அப்படின்றது ஒரு புது கட்சி. அவங்க எந்த எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணவே கிடையாது. அதனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது. ஒரு கட்சி எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும். அது மட்டும் போதுமா அப்படின்னா நோ. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவங்க வாங்கணும், ஒரு சில சீட்ஸ் வின் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்கள ரெகக்னைஸ்டு பார்ட்டியா எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல 6% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும், பிளஸ் 2 எம்எல்ஏ சீட்டாவது அவங்க வின் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா லோக்சபா எலெக்ஷன் தான் நடக்குது, அதுல தான் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுலயும் 6% வாக்குகள் வாங்கிருக்கணும், ஒரே ஒரு எம்பி சீட்டாச்சும் அவங்க வின் பண்ணிருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா 3% ஆஃப் எம்எல்ஏ சீட் அவங்க வின் பண்ணிருக்கணும், இல்லையா 3 எம்எல்ஏ சீட்டாச்சும் வின் பண்ணிருக்கணும். இதுவும் இல்லாத பட்சத்துல லோக்சபா எலெக்ஷன்ல 25 சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டாவது அவங்க வச்சிருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா கடைசி ஆப்ஷன் 8% ஆஃப் ஓட்டு வாங்கியிருந்தா போதும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ்லாம் ஃபிட்டின் ஆனாங்க அப்படின்னா தான் அந்த பார்ட்டியை ரெகக்னைஸ் பார்ட்டியா அங்கீகரிப்பாங்க. அப்படி அங்கீகரிச்சால் மட்டுமே அவங்களால அவங்களுடைய சின்னத்தை சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த சிம்பிள்ல எது வேணுமோ நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஒருவேளை ஒரே சிம்பிளுக்கு 2 கட்சியோ இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்லாம் நிற்பாங்கல்ல, அவங்க யாராவது அதே சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் முதல்ல அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்குவாங்க. ஸோ அதனால தான் டிவிகேக்கு எப்போது பொது சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்ற நியூஸை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த அங்கீகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி கடைசி பாயிண்ட்ல பிட்டினாங்க. அவங்க 8.19% ஆஃப் ஓட்ஸ் எடுத்ததுனால அவங்கள ரெகக்னைஸ் பார்ட்டியா அனௌன்ஸ் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கினதுனால அவங்களையும் ரெகக்னைஸ் பார்ட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5 கிரைட்டீரியால ஃபியூச்சர்ல டிவிகே எதுல ஃபிட்டின் ஆவாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.